அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய பாரத தேசத்திலே மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பிறகு மிக பெரிதாக மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய புகழ் என்றைக்கும் ஜீவிதமாய் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும். அவருடைய புகழை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது அவர் இந்திய தேசத்துக்கு தந்திருக்கின்ற அந்த மகத்தான கான்ட்ரிபியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே தந்தவர். அதனால்தான் இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் இந்திரா காந்தி அவர்களால் கூட இந்த ஜனநாயகத்தை அசைத்து பார்க்க இயலவில்லை. அத்தகைய ஒரு மகத்தான மனிதருடைய புகழுக்கு நாம் ஒருபோதும் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒரே தேர்தல் கடுமையான எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? மாநிலங்களுடைய உரிமை ஒருபோதும் பறிபோகவில்லை. அப்படி போகிறது என்று சொன்னால் பிறகு கலைஞர் ஏன் 1971 சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலோடு நடத்தினார்கள்? அன்றைக்கு கலைஞருக்கு தெரியாதா இது மாநில உரிமையை பறித்துவிடும் என்று தெரியாதா? எல்லாம் மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்திலே சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் இது. எப்பொழுது எப்படி அடிக்கடி குழந்தை அன்னையினுடைய நலத்திற்கு கேடோ, அப்படி அடிக்கடி தேர்தல் என்பது சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கு, மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு கேடு விளைவிக்கும். அதனால் தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதுதான் முன்னேற்றத்திற்கான வழியாக இருக்க முடியும். தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதே என்று புரியவில்லை. நான் தமிழக அரசுக்கு ஒன்றை சொல்லுவேன். அன்றைக்கு உரிய நேரத்தில் கலைஞர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறிய காரணத்தால் தான் அத்தனை இடங்களில் குண்டு வெடித்ததும் 58 பேர் இன்னுயிரை தந்ததும் 15 நிமிடத்திற்குள்ளாக நடந்து முடிந்தது. இன்றைக்கு அதுபோன்ற ஒரு வீணசக்தி மீண்டும் ஏதோ ஒரு தியாகியை போல ஊர்வலமாக செல்வதற்கு மாநில அரசு அனுமதிக்கிறது என்று சொன்னால், சாதாரண மக்கள் கொன்று குவிக்கப்படுவதை தமிழக அரசு போற்றுகிறதா, பாராட்டுகிறதா என்ற கேள்விதான் முன்னாடி நிற்கும். நான் கூட பார்த்தேன், அதில் 2 அரசியல் தலைவர்கள் கூட ஏதோ ஒரு பெரிய தியாகிக்கு மரியாதை தருவதை போல கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 தலைவர்களையும் நம்முடைய தமிழ் மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும். இது அரசியல் தலைமைக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். யார் தவறு செய்தாலும் தவறுதான். வெடிகுண்டுகளால் சாதாரண குழந்தைகளை கூட கொன்று குவித்த ஒருவன் தியாகியா? அவன் ஒரு மதத்தை சார்ந்தவன் என்பதற்காக அவனை போற்ற முடியுமா? அவனுடைய இறப்பை கொண்டாட முடியுமா? இதெல்லாம் மாபெரும் தவறு.